இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். திமுக புறக்கணித்து விட்டது, விலகினார் வேல்முருகன். திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அறிவித்துள்ளார். வேல்முருகன் பாமக சார்பில் பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். அக்கட்சியில் இருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியை தொடங்கினார். சென்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு பண்ருட்டி தொகுதியில் வெற்றி பெற்றார். கூட்டணியில் இருந்தபோதும் சட்டசபையில் அடிக்கடி அமைச்சர்களுடனும் சபாநாயகருடனும் வாக்குவாதம் செய்வார். திமுக தரப்பில் அவர் மீது கடும் அதிருப்தியில் இருந்தனர். இந்த சூழலில் வரும் தேர்தலில் தங்கள் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டுமென ஆரம்பம் முதலே வேல்முருகன் வலியுறுத்தி வந்தார். இன்று திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அவரை அறிவித்தார். எங்கள் கோரிக்கையை திமுக பொருட்படுத்தவில்லை. 10 கோரிக்கைகளை திமுகவிடம் முன்வைத்தேன். திமுக கூட்டணியில் இருந்து என்னை வெளியேற்ற அரசு அதிகாரிகளே கூறியுள்ளனர். திமுக எங்களை புறக்கணித்து விட்டது. திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகுகிறது. கோரிக்கையை நிறைவேற்றும் கட்சிகளுடன் கூட்டணி வைப்போம் என கூறியுள்ளார். 90 அணு ஆயுதங்களும் என்ன ஆகின? இஸ்ரேல் உயிர் நாடியை அடித்த ஈரான். யூத தேசம் கனவிலும் பார்க்காத மரண அடி. நாளுக்கு நாள் ஈரான் போர் அபாயகரமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொடிய தாக்குதலை நடத்தி வருகின்றன. பதிலுக்கு ஈரானும் மிகப்பெரிய பதிலடியை கொடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த நட்டான்ஸ் அணுசக்தி மையத்தை நேற்று காலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து சரமாரியாக தாக்கின. குண்டுவீச்சில் நட்டான்ஸ் அணுசக்தி மையம் பலத்த சேதமடைந்ததை ஈரான் உறுதி செய்தது. இதற்கு பழி தீர்ப்போம் என்று சூளுரைத்தது. சொன்னதை செய்ய இரவோடு இரவாக இஸ்ரேல் மீது சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சரமாரியாக வீசியது. இந்த முறை இஸ்ரேலின் டிமோனா நகரை ஒட்டியிருக்கும் ஷிமோன் பெரஸ்னிகேவ் அணு ஆய்வு கூடத்தை பந்தாடியது. டிமோனா நகரின் குடியிருப்பு பகுதியிலும் குண்டு மழை பொழிந்தது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 35 பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகினர். ஈரான் குண்டுவீச்சில் டிமோனா அணு ஆய்வு கூடமும் சேதமடைந்தது. இருப்பினும் அங்கிருந்து அணு கசிவு ஏற்படவில்லை. தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்று சர்வதேச அணுசக்தி முகமையின் வாட்ச்டாக் கூறியுள்ளது. இஸ்ரேல் சந்தித்ததிலேயே மிக கொடிய தாக்குதல்களில் இது முக்கியமானது. காரணம், டிமோனா அணு ஆய்வு கூடம் அவ்வளவு முக்கியமானது. இதுதான் இஸ்ரேலின் உயிர் நாடி. இந்த இடம் சரியாக டிமோனா நகரிலிருந்து 13 கிலோமீட்டர் தென்கிழக்கில் நெகவ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இங்குதான் புளூட்டோனியம் சார்ந்த ஆய்வுகளை இஸ்ரேல் மேற்கொள்கிறது. அது மட்டுமல்ல, உலகிலேயே இந்தியா உட்பட 9 நாடுகளிடம் மட்டுமே அணு ஆயுதம் இருக்கிறது. இஸ்ரேலும் அதில் ஒன்று. இஸ்ரேலிடம் மொத்தம் 90 அணு ஆயுதங்கள் உள்ளன. இவற்றையெல்லாம் டிமோனா அணு ஆய்வு மையத்தை ஒட்டிய இடத்தில்தான் பூமிக்கடியில் பதுக்கி வைத்திருக்கிறது இஸ்ரேல். அணு ஆய்வு மையத்திலிருந்து ஆயுதம் இருக்கும் இடத்துக்கு பூமிக்கடியில் பாதாள பாதை இருக்கிறது. மிகவும் பாதுகாப்பான முறையில் அவற்றை சேமித்து வைத்திருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலிடம் இருக்கும் அணு ஆயுதங்களை தரை, வான், கடலுக்கடியில் என 3 விதமாகவும் ஏவி எதிரி நாட்டை சிதைக்க முடியும். இவ்வளவு சக்தி வாய்ந்த அணு ஆயுதம் இருக்கும் இடம் மீதுதான் பழிக்கு படியாக ஈரான் குண்டு வீசி மிரள விட்டிருக்கிறது. இஸ்ரேலிலேயே மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக குண்டு வீசி அது மிரள விட்டிருக்கிறது. இஸ்ரேலிலேயே மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கும் இந்த ஏரியாவில் ஈரான் ஏவுகணை ஊடுருவிய போது அதை இஸ்ரேலின் சக்தி வாய்ந்த ஏவுகணை அமைப்புகள் மிரள விட்டிருக்கிறது. இஸ்ரேலிலேயே மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கும் இந்த ஏரியாவில் ஈரான் ஏவுகணை ஊடுருவிய போது அதை இஸ்ரேலின் சக்தி வாய்ந்த ஏவுகணை அமைப்புகள் தடுக்க தவறிவிட்டன. அருகருகே இருக்கும் டிமோனா, நெகேவ், அரப் எனும் 3 இடங்களில் ஈரான் ஏவுகணை ஊடுருவியது. இந்த ஏரியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடப்பது இஸ்ரேல் வரலாற்றில் இதுவே முதல் முறை. இதனால் இஸ்ரேலுக்கு கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. இஸ்ரேல் வரலாற்றில் மோசமான ஈவினிங் இது என்று நெதன்யாகுவே ஒப்புக்கொண்டார். ஏவுகணைகளை வான்தடுப்பு கவசங்கள் இடைமறிக்க தவறியது பற்றி இப்போது தீவிர விசாரணையும் நடந்து வருகிறது. என்னதான் இஸ்ரேல் அணு ஆய்வு மையம் மீது ஈரானால் குண்டு வீச முடிந்தது என்றாலும் அதன் அணு ஆயுதங்களை நெருங்குவது அவ்வளவு சுலபமல்ல. அதற்கு இஸ்ரேல் அமெரிக்காவிடம் இருப்பது போல் பங்கர் பஸ்டர் குண்டுகள் ஈரான் வசம் கிடையாது. அதே நேரம் ஈரான் கதை வேறு. அந்த நாட்டிடம் இப்போது வரை அணு ஆயுதம் இல்லை. தங்களிடம் உள்ள நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்ஃபகான் அணு ஆய்வு கூடங்களில் அணு ஆயுதம் தயாரிக்கும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த போரில் இஸ்ரேல் அமெரிக்காவின் பிரதான இலக்குகள் இவைதான்.
கடந்த ஆண்டு நடந்த 12 நாள் போரில் 3 இடங்களையும் இஸ்ரேல் கடுமையாக தாக்கி சேதப்படுத்தியது. பாதாளத்தில் இருக்கும் ஃபோர்டோ அணுக்கூடத்தை மட்டும் இஸ்ரேல் பங்கர் பஸ்டர் குண்டுகளால் துளைக்க முடியவில்லை. அதனால் சீனுக்கு வந்த அமெரிக்கா தனது ராட்சத பங்கர் பஸ்டர் குண்டுகளை ஃபோர்டோ மீது வீசியது. இந்த போரிலும் ஏற்கனவே ஒருமுறை நட்டான்ஸ் மீது இஸ்ரேல் குண்டு போட்டது. நேற்று 2 நாடுகளும் சேர்ந்து மீண்டும் நட்டான்ஸை தாக்கின. இப்போது ஈரானும் பழி தீர்த்து விட்டது. சவுதி மீது ஈரான் குண்டுவீச்சு, தூதரக அதிகாரிகளுக்கு கெடு. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா தீவிர போரில் ஈடுபட்டுள்ள நிலையில் அமெரிக்காவை பழிவாங்க அதன் படைத்தளம் இருக்கும் வளைகுடா நாடுகளை கடுமையாக தாக்குகிறது ஈரான் ராணுவம். சவுதி, அமீரகம், பஹ்ரைன், குவைத், கத்தார் உள்ளிட்ட சக முஸ்லிம் நாடுகளையே ஈரான் கடுமையாக தாக்கி வருகிறது. இந்த நாடுகள் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் கேட்பதாக இல்லை. இந்த நிலையில்தான் சவுதி உட்பட வளைகுடா நாடுகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சவுதி இளவரசரும் வெளியுறவு அமைச்சருமான ஃபைசல் பின் பர்ஹான் அல் சவுத் எச்சரித்திருந்தார். ஆனால் ஈரான் கேட்கவில்லை. இரவோடு இரவாக சவுதியை தாக்கியது. சக்தி வாய்ந்த 3 ஏவுகணைகளை வீசி பந்தாடியது. இது சவுதியை கொந்தளிக்க வைத்துவிட்டது. ஈரான் ராணுவ தூதர் உட்பட 5 தூதரக அதிகாரிகளை விரும்பத்தகாத நபர்களாக சவுதி அறிவித்தது. அவர்கள் 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரானின் தொடர் தாக்குதல் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களை அப்பட்டமாக மீறும் செயல். இஸ்லாத் அடிப்படை கோட்பாடுகளுக்கும் எதிரானவை. நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் தேசிய நலன்களை காக்க சவுதி அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும். ஈரான் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சவுதி அரசாங்கம் எச்சரித்துள்ளது. எதையும் மீறி இனி சவுதி மீது ஈரான் குண்டு போட்டால் அந்த நாடும் நேரடி போரில் இறங்கும் அபாயம் தொற்றியிருக்கிறது. ஏடிஎம் பணம் நிரப்பும் வாகனத்தில் மின்னிய பல கோடி மதிப்பு நகைகள். நள்ளிரவில் செக்கிங், அதிகாரிகள் அதிர்ச்சி. சிவகங்கை மாவட்டத்தில் 4.5 கோடி ரூபாய் மதிப்புமிக்க தங்க நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளதால் வாக்காளர்களுக்கு பணம், பரிசு பொருட்களை வழங்குவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மாநிலம் முழுவதும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த எஸ்எஸ் கோட்டை போலீஸ் நிலையம் எதிரே கூட்டுறவு சார்பதிவு அலுவலர் ஷேக் அப்துல்லா தலைமையிலான பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வங்கிகளுக்கு பணம் எடுத்து செல்லும் வாகனத்தை சோதனை செய்தபோது அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனால் டிஎஸ்பி செல்வகுமார் விசாரணையை தீவிரப்படுத்தினார். பிறகு வாகனத்தை சோதனையிட்ட போது அதனுள் நிறைய நகைகள் இருந்தன. அதை பார்த்து அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பிரபலமான நகைக்கடைகளில் இருந்து மதுரையில் உள்ள தங்க நகைக்கடைகளுக்கு 3.5 கிலோ மதிப்புமிக்க தங்க நகைகளை எடுத்து சென்றது தெரிய வந்தது. அதன் மதிப்பு சுமார் 4,51 லட்சம் ரூபாய் ஆகும். நகைக்கடைகளின் பெயர்களை வாகனத்தில் இருந்தவர்கள் கூறினர். ஆனால் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்டதால் வாகனத்தோடு நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் திருப்பத்தூரில் உள்ள அரசு கருவூலத்திற்கு நகைகளை கொண்டு சென்றனர். ஆவணங்களை காட்டிவிட்டு நகைகளை பெற்று செல்லலாம் என சம்பந்தப்பட்ட நகைக்கடை நிறுவனத்துக்கு பறக்கும்படை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு இந்த அளவு பெரிய தொகைக்கு தங்க நகைகள் பிடிபடுவது இதுவே முதல் முறையாகும். இச்சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாண்டிச்சேரியில் வந்து தமிழக வெற்றிக்காக வேட்பாளர்லாம் அறிவிக்க போகிறாங்க. நல்லதுங்க. கண்டிப்பாக கூட்டணி வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, நிறையா கேண்டிடேட்ஸ்லாம் கிடைக்காம கொஞ்சம் இழுபறியாக எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே புதுச்சேரியிலும் இன்னும் அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இல்லாமல் நிறையா யாரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டுருக்கேன். இதை ஆதவர்ஜுனா அன்றைக்கே வந்து இந்த கூட்டணி நடக்காமல் கெடுத்துட்டு இருக்காப்லன்னு நடந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும், நம்மளுக்கு ஒரு தமிழகத்தில் துணை முதலமைச்சர் இல்லைன்னா 2.5 வருஷம் நீங்கள் ஆண்டுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஆதவர்ஜுன் சொல்லியிருந்தாரு. எடப்பாடி வந்துட்டு அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை, பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் இவராக தான் சொல்லணும். இவராக ஏதோ ஒன்று கதையாக கட்டிட்டு இவருக்கு ஆசைப்படுறதெல்லாம் அவர் வெளில சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஆசைப்படுறதெல்லாம் வந்து கட்சியெல்லாம் ஒத்துக்க முடியாது. தமிழகத்தில் விஜயோடைய ஆதவர்ஜுனா அந்த தமிழக வெற்றிக்கத்தோட வெற்றி எப்படி இருக்கும் பாக்குறீங்க? இல்லை, ரொம்ப கஷ்டம் தான். அதான் ஏன்னா நீங்கள் சிரஞ்சீவி ஐயா இருக்கும்போது பார்த்துருக்கீங்க, அன்றைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. அவரெல்லாம் வந்து அவ்வளோ அவருக்கு இல்லாத ஃபேன் பேஸ் அந்த டைமில் யாருக்குமே இல்லாமல் இருக்குது. அதே தப்பை தான் இன்றைக்கி வந்து பவன் கல்யாண்ஜி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த தப்பை பண்ணாமல் கரெக்டாக வந்து நம்ம சந்திரபாபு நாயுடையோட சேர்ந்து டிடிபியோட அலைன்ஸ் ஆனது வந்து இன்றைக்கி வந்து அவருக்கு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போனால் தான் கண்டிப்பாக
ஜெயிக்கிறது. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு சார்? மீண்டும் திமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை எப்படி? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. அன்றாடம் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். குற்றவாளிகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க. இப்போ தூத்துக்குடியில் நடந்த அந்த சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் ஏற்கனவே ஹேபிச்சுவல் அஃபண்டர், அவர் ரெகுலர் குற்றவாளி. ஏற்கனவே ஒரு வயதான கிழவியை கற்பழித்து தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் இருந்தவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படிங்க சட்டம் ஒழுங்கு? குற்றவாளிகள் பாதுகாப்பாக, போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் வெளியே நிம்மதியாக நடமாடுறாரு இல்லையா? திமுக அயலகணி பொறுப்பாளராக இருந்து அப்புறம் நீக்கினாங்க. அதே மாதிரி இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்திலே பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றத்திலே ஈடுபட்டவர் பார்த்தீங்கன்னா திமுகவோட தொடர்புடையவராக இருக்கிறாங்க. போதைப்பொருள் கடத்தல், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், வழிப்பறி, எங்கே பார்த்தாலும் இந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தாண்டி மந்திரிகளே மிகப்பெரிய ஊழல் குற்றவாளிகளாக நீதிமன்றத்துக்கு போக வர இருக்கிறாங்க. அதனால் குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கத்தை மாற்றியாக வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எடப்பாடியினுடைய அலை வீச துவங்கிவிட்டது. எடப்பாடி நிச்சயமாக முதலமைச்சராக வரும். ஈரான் இஸ்ரேல் போர் படுத்தும் பாடு, இன்னும் எவ்வளவு பிரச்சனை வருமோ? கடும் அதிர்ச்சியில் சென்னை வாசிகள். மேற்காசிய நாடுகளில் போர் நடந்து வருவதால் இந்தியாவில் எரிபொருள், சமையல் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஹோட்டல்களில் ஐட்டங்கள் குறைக்கப்பட்டு விட்டன. உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டு விட்டது. இதையெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்ளலாம். ஒரு ஹோட்டலில் கேஸ் சர்வீஸ் சார்ஜ் என தனியாக வசூலித்து கஸ்டமர்களை அதிர வைத்துள்ளார்கள். அது பற்றிய விவரம் வருமாறு. சென்னை மேடவாக்கம் ஊராட்சி அலுவலகம் எதிரே உள்ள ஃபுட் கோர்ட்டில் ஒரு உணவகம் இயங்கி வருகிறது. வழக்கமாக உணவகங்களில் ஜிஎஸ்டி வசூலிப்பது உண்டு. ஆனால் இந்த உணவகத்தில் நீங்கள் ஆர்டர் செய்யும் அல்லது சாப்பிடும் உணவுப் பொருட்களை தயாரிக்க செலவாகும் எரிவாயுவை பொறுத்து ரசீதில் தனியாக கேஸ் சர்வீஸ் சார்ஜ் என குறிப்பிட்டு பணம் வசூலிக்கின்றனர். பில்லை பார்த்ததும் கஸ்டமர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கின்றனர். கேஸ் தட்டுப்பாடு இருக்கும்போது ஹோட்டல்காரரும் என்ன செய்வார் பாவம் என கூறிவிட்டு சில கஸ்டமர்கள் நடையை கட்டுகின்றனர். இன்னும் சில கஸ்டமர்கள் சண்டை போட்டுவிட்டு செல்கின்றனர். என்ன இது கேஸ் சார்ஜ்? நீ வாங்குறதே கேஸ் சார்ஜ் தப்பு தான். இதில் டபுள் கேஸ் சார்ஜ் வாங்கியிருக்க நீ? நோ, ஹர் ஐட்டம் கேஸ் சார்ஜ். எப்படி? ஒன் ரொட்டி. சரி, இப்போ ஒரு ரொட்டிக்கு நீ கேஸ் சார்ஜா? ஆல் ஐட்டம் கேஸ் சார்ஜ். இது வாங்கக்கூடாது தெரியுமா தெரியாத உனக்கு? ஓனர் கால் பண்ணி. யாருக்கு? ஓனர் கால் பண்ணி. ஓனருக்கா? இதான் ஓனர் நம்பரா? ஓனர் நம்பர் இது ஓனர். இது மேலே கஸ்டமர் இது நம்பர். இந்த பில் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி தனியாக கேஸ் சார்ஜ் வசூலிப்பது சட்டப்படி தவறு. தமிழக அரசின் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லா ஹோட்டல்களிலும் ஆய்வு செய்ய வேண்டும். உணவுப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதையும் தேவையற்ற கட்டணங்களை மக்கள் தலையில் சுமத்துவதையும் தடுக்க வேண்டும் எனவும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். அதிகாரிகளை அலறவிட்ட கடத்தல் கார், செம்மரங்களை சாலையில் வீசிய கும்பல். தமிழ்நாட்டில் நள்ளிரவு சேசிங். ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே நேற்று நள்ளிரவில் அம்மாநில வனத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த தமிழக பதிவு எண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்ய முயன்றனர். அதிகாரிகளை பார்த்ததும் அந்த கார் மின்னல் வேகத்தில் நிற்காமல் சென்றது. சந்தேகமடைந்த அதிகாரிகள் அந்த காரை விடாமல் துரத்தி சென்றனர். தங்களை துரத்தி வரும் அதிகாரிகளின் வாகனத்தை கவிழ்ப்பதற்காக காரில் இருந்த சில செம்மர கட்டைகளை அந்த கும்பல் சாலையில் தூக்கி வீசியபடியே சென்றது. ஆனால் வனத்துறை ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் விபத்து தவிர்க்கப்பட்டது. பின்னர் கடத்தல் கார் தமிழக எல்லையான சைனகுண்டா வனப்பகுதிக்குள் நுழைந்தது. உடனே ஆந்திர வனத்துறை அதிகாரிகள் வேலூர் மாவட்ட வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனால் உஷாரான தமிழக வனத்துறை அதிகாரிகள் வேலூர் மாவட்டம் பரதராமி சோதனைச் சாவடியில் தடுப்புகளை வைத்து அந்த காரை வழிமறிக்க முயன்றனர். ஆனால் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு அந்த கார் அதிவேகமாக குடியாத்தம் நோக்கி சென்றது. இதனால் ஆந்திரா மற்றும் தமிழக வனத்துறையினர் இணைந்து அந்த காரை தொடர்ந்து துரத்தினர். குடியாத்தம் அருகே பாக்கம் பகுதியில் கடத்தல் கார் அதிவேகமாக வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. வனத்துறை அதிகாரிகள் வருவதற்குள் லேசான காயமடைந்த 3 பேர் அங்கிருந்து தப்பி சென்றனர். 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டதால் அவர்களால் தப்பியோட முடியவில்லை. இதனால் அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களையும் கையும் களவுமாக பிடித்தனர். காரில் இருந்த 500 கிலோ செம்மர கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான இருவரும் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
தப்பியோடியவர்கள் யார், யாருக்காக செம்மரங்களை கடத்தி வந்தார்கள் என்பது குறித்து தமிழக வனத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். அதிவேகத்தில் பெண் ஓட்டிய கார், கண் அசந்ததால் பறிபோன 2 உயிர். அதிகாலை பயணம், முக்கிய வார்னிங். கார், பஸ், லாரி போன்ற வாகனங்களில் டிரைவர் சீட் அருகே உட்கார்ந்து தூங்கினால் டிரைவர் அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் அதை பார்க்கும்போது டிரைவருக்கும் தூக்கம் வந்துவிடும், விபத்து நடந்துவிடும் என்ற பயம்தான் காரணம். அப்படி நடந்த ஒரு விபத்தில் 2 பெண்கள் பரிதாபமாக பலியான சம்பவம் நடந்துள்ளது. சென்னையைச் சேர்ந்தவர் உபாசனா, வயது 28, ஐடி இன்ஜினியர். சென்னையில் உள்ள ஒரு ஐடி கம்பெனியில் அதிகாரியாக பணிபுரிந்தார். இவரது கணவர் வெங்கடேஷ் தனியார் வங்கியில் அதிகாரி. இவர்களுக்கு 9 வயது அக்ஷத், 7 வயது அங்குத் என 2 குழந்தைகள் உள்ளனர். உபாசனாவின் சொந்த ஊர் கோவை. சொந்த ஊருக்கே உபாசனாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனதால் சென்னையில் வீட்டை காலி செய்துவிட்டு பொருட்களை லாரியில் அனுப்பினர். காரில் நள்ளிரவு 1 மணி அளவில் கோவைக்கு புறப்பட்டனர். காரை உபாசனா ஓட்டினார். காரின் முன் சீட்டில் மாமியார் 72 வயது உஷா உட்கார்ந்திருந்தார். பின் சீட்டில் கணவர் வெங்கடேஷ், குழந்தைகள், உறவினர் 55 வயது சிவகுமார் ஆகியோர் பயணம் செய்தனர். அதிகாலையில் 5:30 மணி அளவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சென்றபோது அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய இன்னொரு சாலையில் கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக கார் தாறுமாறாக ஓடி மரத்தில் மோதியது. இதில் உபாசனா, உஷா இருவரும் சம்பவ இடத்திலேயே இருந்தனர். கார் அதிவேகத்தில் சென்றதால் உபாசனா தலை துண்டாகியிருந்தது. காரின் பின்சீட்டில் இருந்த கணவர் வெங்கடேஷ், 2 குழந்தைகள், உறவினர் சிவகுமார் படுகாயமடைந்தனர். போலீசார் விரைந்து சென்று விபத்தில் காயமடைந்த 4 பேரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸில் ஏற்றி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். உபாசனா மற்றும் உஷா உடல்களை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு: விபத்து நடந்தபோது அதிகாலை 5:30 மணி இருக்கும். சாலையில் எந்த வாகனமும் இல்லை. அதனால் உபாசனா காரை அதிவேகத்தில் ஓட்டி சென்றுள்ளார். அதே நேரத்தில் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாமியார், பின்சீட்டில் கணவர், குழந்தைகள் என அனைவரும் நன்றாக தூங்குவதை பார்த்த உபாசனாவும் லேசாக கண் அயர்ந்திருக்கலாம். அதனால் விபத்து நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஒரு நொடி கண் அசந்தாலும் அது விபத்தில் முடிந்துவிடும். எனவே அதிகாலையில் சொந்த வாகனங்களை தாங்களே ஓட்டிச் செல்வதை தவிர்க்க வேண்டும். அவசரமான காரியம் என்றால் டிரைவரை வைத்து ஓட்டிச் செல்வது நல்லது என போலீசார் கூறினர். ஒரே நாளில் 15 பேரை கடித்த நாய், அதிர்ச்சியில் உறைந்த தேனி மக்கள். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட வடகரை, வைத்தியநாதபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு நாய் நடந்து சென்றவர்களை துரத்தி கடித்தது. இதில் சிறுவர்கள், பெண்கள் உட்பட மொத்தம் 15 பேர் காயமடைந்தனர். அனைவரும் சிகிச்சைக்காக பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் பெரியகுளம் நகராட்சி நிர்வாகம் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர்.